என்னது? டாடா சியரால வாழைப்பழம் நசுங்கிடுச்சா? அப்போ இந்த கார் சேஃப்டி இல்லையா? மாருதி விக்டார்ஸ்ல தொட்ட உடனே ஓபன் ஆகுதே, அப்போ மாருதி தான் மாஸா? இருங்க. இந்த பனானா டெஸ்ட் ஒரு வீணா போன டெஸ்ட்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆளுங்க சோஷியல் மீடியால இந்த வீடியோவ பார்த்துட்டு டாடா சேஃப்டி இல்ல, ஃபீச்சர் ஃபெயில் ஆடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையே வேற. இந்த ஆன்டை பின் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெக்க பார்க்கலாமே. இந்த விண்டோஸ் அண்ட் பூட் டோர்ல இருக்க மோட்டார் கரண்ட் சென்சிங்ல ஒர்க் ஆகுது. அதாவது விண்டோ மேல போகும்போது மோட்டார் ஒரு ஸ்பெசிபிக் பவரை கரண்ட் எடுக்கும். அதுல எதாச்சும் தடையா மோட்டருக்கு லோட் அதிகமாகி கரண்ட் டக்குன்னு இருக்கும். அத சென்ஸ் பண்ணி தான் விண்டோ திறம்ப போகும். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். பனானா ரொம்ப சாஃப்ட். அது நசுங்கும் போது மோட்டருக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸே தராது. டாடாவ போறது வர சின்ன டஸ்ட் ஆர் வைப்ரேஷனுக்கு விண்டோ திரும்ப போக கூடாதுன்னு கேலிப்ரேஷன் கொஞ்சம் ஹார்டா வச்சிருப்பாங்க. ஆனா மாருதியில ரொம்ப சென்சிட்டிவா வச்சிருப்பாங்க. இப்போ ரியல் வேர்ல்டுல உங்க கையையோ இல்ல குழந்தைங்க வைரல்ல மாட்டுனா உங்க எலும்பு பனானா மாதிரி சாஃப்ட் இல்ல. அது தடையா தரும். அப்போ சிஸ்டம் கண்டிப்பா ஓபன் ஆகும். சோ வாழைப்பழம் நசுங்கிறதால கார் சேஃப்டியை டிசைட் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஆட் நோட் ஃபேக்ட்ஸ்